மற்றபடி அந்த நாட்டுல இருக்கிறவங்களை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அந்த மாதிரி இல்ல. நீங்க இது வரும்போதே உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதி வந்து, அதாவது இது வரும்போதே இந்த இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பிஆர் தான் வருவீங்க மோஸ்ட்லி. இத்தனை வருட காலத்துக்குள்ள பிஆர், அப்ப நீங்களே அங்க பிஆர் மாற போறீங்க. சோ அதனால வந்து அது வந்து தேவையான ஒரு இதுவா இருக்காது. அதாவது இங்க அந்த $3 லட்சம் $5 லட்சம் போடாத ஒருவர் அங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க உள்ள லோக்கல் ஒருத்தரோட 51% ஷேர் வந்து அங்க இருக்கணும், மிச்சது வந்து இவரோடது இருக்கலாம். சோ அங்க வந்து நீங்க வந்து அப்போ அப்படி இருக்கிற போது நீங்க வந்து உங்களுக்கு நீங்க இந்த $5 லட்சம் இல்ல ஈவன் $20,000 $50,000 கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பர்சனலா அங்க வரமாட்டீங்க, இன்னொருத்தர் மூலமா தான் இது பிசினஸ் விசால இந்த மாதிரி போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப உங்களை போன்ற நம்ம இந்தியாவில இருந்து அங்க போயிட்டு எந்த மாதிரி துறைகள் எல்லாம் தொழில் பண்ணுகிறாங்க? எல்லா துறைகளுமே இருக்காங்க. நீங்க டாக்டர் தொழிலாக இருக்கட்டும், வக்கீல் தொழிலாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போயிட்டாங்க. அதனால எல்லா துறைகள்லயும் இருக்காங்க. பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியர்கள் இருக்கிறாங்க, பஞ்சாபிஸ் இருக்காங்க. இது அது மாதிரி இந்த துறைதான் ஒரு எந்த துறையும் ஒதுக்குவதற்குள்ள எல்லா துறையிலையும் இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, பார்மட்டிக்கல் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த எல்லா துறைகளிலும் படிப்பு துறைகள், கல்வித்துறையில நிறைய ப்ரொஃபசர்ஸ், நிறைய லெக்சரர்ஸ் இருக்காங்க. ஆய்வுத்துறையில எல்லாமே நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லாத்துலயும் முதன்மையா இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அடிப்படை என்ன காரணம்? இந்தியாவுடைய கல்வித்தரம் இங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவது இங்க இருந்து போறவங்களுடைய கல்வித்தரம் வந்து, ரெண்டாவது வந்து எல்லா நாட்டில இருந்தும் போறவங்களை விட, அதாவது இந்தியர்களுக்கு கம்யூனிகேஷன், அதாவது இங்கிலீஷ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆங்கிலத்தன்மை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அது வந்து ஒரு முக்கியத்துவமாக கருதாங்க. ஏன்னா நீங்க வந்து அங்க இன்டர்வியூக்கு எடுக்கிற போதே இந்தியன்ஸ்னா இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க சைனாக்காரர்கள், நிறைய சீனக்காரர்கள் இருக்காங்க, மற்ற ஊர்க்காரங்க இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைங்கிறதுல அதாவது நமக்கு அடுத்தபடியா தான் அவங்க வருவாங்கிறது அவங்களுடைய கருத்து. அது வந்து ஒரு பெரிய, நமக்கு வந்து ஒரு பெரிய பலமா நான் நினைக்கிறேன். அந்த வகையில இப்ப நீங்க தொழில் தொடங்கி இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு இருப்பாரு, நீங்க சந்தித்த சவால்கள் என்னென்ன, அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்கிற அந்த அனுபவங்களை சொல்லுங்க. நான் வந்து கனடாவுக்கு போய், அதாவது முதல்ல வந்து அக்டோபர் மாதம் கனடாவுக்கு போனதுக்கு பின்னாடி டிசம்பர்ல அமெரிக்காவுக்கு போகணுன்ற ஒரு முயற்சி எடுத்து, சும்மா நம்ம விஷயத்துக்காக போய் எங்க இது ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறதுக்காக இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு போகணும்னு கிளம்புனேன். அப்போ எனக்கு விசா வந்து, அப்போ வந்து விசா கிடையாது. அமெரிக்காவுக்கு போறதுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்டா கனடால இருந்தாலே தாராளமாக போகலாம். ஆனா அப்போ வந்து நான் போய் கடந்து ஒரு 45 நாட்கள் தான் ஆயிருந்தது. அதுவும் அன்னைக்கு நான் போன அன்னைக்கு வந்து டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு தான். அப்ப இந்த செப்டம்பர் 11 இன்சிடென்ட் நடந்திருந்தது. என்னுடைய விசா விசான்றது இல்ல, அங்க போன போதே விசா அதிகாரிகள் என்னுடைய உள்ள போறதுக்கு நிராகரிச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அதுக்காக வாதாடி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பின் என்னை அனுமதித்தார்கள். அப்போ போனதுக்கு பின்னாடி அது எப்படி ஒரு சவாலா மாறிடுச்சு அப்படின்னா, கனடால எப்படி இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும், அது அமெரிக்காவுக்குள்ள மாட்டேங்கிறாங்க, கனடாவுக்குள்ள வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கறத ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு ஐடி இல்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை தேடுறதுக்கான முயற்சிகள் எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கடினமா இருந்தது. அப்ப சரி சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சன்லைஃப் நிறுவனத்தில், அப்போது வந்து கிளாரிகான் இருந்தது. சன்லைஃப் என்ற ஒரு நிறுவனம், கிளாரிகான் ஒரு நிறுவனம் இருந்தது. இந்த கிளாரிகா நிறுவனம் தான் பின் நாட்கள்ல சன்லைஃபா சேர்க்கப்பட்டு சன்லைஃபா மாற்றப்பட்டது. அப்ப அந்த கிளாரிகா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல இன்சூரன்ஸ் அட்வைசராக முதல்ல இதுல பணியாற்ற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அது 3 வருடம் நல்ல 2005ஆம் ஆண்டு வரைக்கும் அதுல இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சொந்தமா இண்டஸ்ட்ரியல் அலையன்ஸ், ஆர்பிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு முகவரா ஆரம்பிச்சு தொழில் போயிட்டு இருந்தது. சவால்கள்னு எடுத்துக்கொண்டோமா இருந்தால், ஒரு புதிய நாடு, புதிய கலாச்சாரம், மொழி, சீதோஷ நிலை, எல்லாத்துக்கும் என்ன தயார்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் நான் வந்து இது எல்லாத்தையும் மீறி 6 மாதத்துக்குள்ளே என்னுடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தைரியமும் பக்குவமும் இந்த இந்தியாவில இருந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் பயன்பட்டதுன்னு சொல்லுவேன். அதனுடைய அது போக என்னுடைய நான் பேசிக்கலா வந்து நான் வந்து காரைக்குடி பொன்னமராவதியை சார்ந்தவர். எங்களுடைய குடும்பங்கள்ல என்னுடைய தகப்பனார் வந்து மருதப்பன்னு சொல்லி மதுரையில பிலிப்ஸ் டீலரா இருந்தார் 40 வருட காலம். அது வந்து என்னன்னா, அவங்களுடைய அந்த பிசினஸ் கம்யூனிட்டிலே வந்ததுனால எனக்கு அது ஒரு ஈஸியாகவும் அந்த சவால்களை எதிர்கொள்வது ஈஸியாகவும் இருந்தது. ஆனா இது வந்து
கடினமான பணியா இருந்தா கூட கொஞ்சம் காலகட்டங்கள் நம்ம உழைச்சோம்னா நிச்சயமா அதுக்கான ரிவார்டு இருக்குங்கிறது என்னுடைய லைஃப்ல அது உண்மையா நடந்தது. அதான் கேட்குறேன். அதாவது என்னைக்காவது வந்து நம்ம பேசாம வேலையிலே இருந்திருக்கலாமே, சொகுசா இருந்திருக்குமே நினைச்சது உண்டா? இல்ல, சமயங்கள்ல நினைச்சது உண்டுன்னு இல்ல, வேலைக்கு போயிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு நினைப்போம். ஆனா வந்து அங்க போகும்போதும் வேலைக்கு போனா அதுக்குடைய சிரமங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கும். பட் என்னைக்குமே அப்படி நினைச்சது இல்ல. அப்படி நினைச்சா கூட இல்ல, அடுத்ததுல வெற்றி பெற்றுருவோம், நாளைக்கு நமக்கு வெற்றி நோக்கி இருக்குது, வெற்றி இருக்குங்கிற அந்த ஒரு சவாலை நோக்கியே வந்துட்டோம் வாழ்க்கையில. இன்னைக்கு எவ்வளவு காலம் கனடாவில் தொடர்றதா உத்தேசம்? இப்போ வந்து நான் இன்னும் சிட்டிசன் எடுக்கல. என்னுடைய ஒய்ஃபும் மனைவியும் குழந்தைங்களும் எடுத்துட்டாங்க. நான் எடுக்க விரும்பல. காரணம் வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருட காலம் இருந்துட்டு மறுபடியும் கனடாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. பாப்போம் நாட்கள். இங்கே வந்து என்ன வேண்டும் தொழில் இல்ல, அதாவது முழுமையாக நான் இங்க வந்து கனடால இருந்து இங்க இந்தியாவுக்கு வரணும்ன்ற எண்ணம் கிடையாது. அதாவது வந்து ஏன்னா என்னுடைய ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆகட்டும், இது வந்து ஒரு கிளைண்ட் பில்டப் பிசினஸ். அதாவது வாடிக்கையாளர்களை நீங்க சேர்த்துக்கிட்டு இருக்க வந்து நீங்க தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க வந்து முன்னேற முடியும். அது இருக்கிற போது ஃபேமிலி இது ஒரு குழந்தைங்க ஃபேமிலி அப்படிங்கிறது இங்க வந்துட்டு நான் வந்து போவோம் வரவுமா இருக்கக்கூடிய மாதிரி தான் பின் நாட்கள்ல இருக்கக்கூடிய மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இது இருக்குது, விருப்பம் இருக்கிறது. இப்ப நீங்களே சொன்னீங்க இந்த இன்சூரன்ஸ் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ரெண்டுமே தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லைன். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு முதல்ல உங்க மேல நம்பகத்தன்மை வரணும். இவன் இங்க இருப்பான், இந்தியாவுக்கு ஓடிட மாட்டாங்கிற நம்பகத்தன்மை எப்படி அது கொண்டு வரணும்? அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க எப்படி வாடிக்கையாளர்கள் அணுகுறீங்க அப்படிங்கிற போதுதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துகிட்டு இருந்திருக்கோம். ஒரு வாடிக்கையாளர்ன்ற போது ஒரு தடவை போய் இன்சூரன்ஸோ ஒரு வீடு வித்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களை திரும்பி பார்க்கறதே நிறைய முகவர்கள் கிடையாது. அதாவது முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி, அதாவது ஒரு இன்னைக்கு வித்துட்டோம்னா ஒரு வருடத்துக்குள்ள அவங்களை மறுபடியும் போன் பண்ணி அவங்களுடைய அப்டேஷன், அதாவது குழந்தைங்க பிறந்திருக்கலாம், குழந்தைங்களுக்கு கல்யாணங்கள் ஆயிருக்கலாம், குழந்தைங்க படிக்க போயிருந்திருக்கலாம், அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவை இன்சூரன்ஸ் கூட தேவைப்படலாம். இப்போ இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் 500,000 எடுத்திருக்காங்க, நாளைக்கு 1 மில்லியன் 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா 1 மில்லியன் அதை ஆக்கணும். அப்ப நீங்க அவங்களை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட போய் அந்த 1 மில்லியன் ஆக்காது, அது இன்னொரு முகவர் அதுக்குள்ள போயிருவார். அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு வருட காலத்துக்கோ 2 முறை 3 முறை வாடிக்கையாளர் தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது வந்து ஒரு வாடிக்கையாளர் சந்தோஷப்பட்டு அவர் நம்ம உங்களுடைய பணிகள்ல ரொம்ப சிறப்பா செய்யறாரு அப்படின்னா அவர் வாய்மொழியா சொல்றதுதான் நீங்க உங்களுக்கு மேற்கொண்டு கிளையண்ட்கள் பில்டப் ஆகிக்கிட்டு போகும். அதனால வந்து நம்பகத்தன்மைங்கிறது ஒரு வருடம் 2 வருட காலத்துக்குள்ள நீங்க எப்படி வாடிக்கையாளர்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபாலோ அப்ல இருந்திருக்கீங்கிறது தான் முக்கியத்துவமான விஷயம். அதுவே நம்பகத்தன்மை கொடுத்துரும் தான் நான் நம்புறேன். பெரும்பாலும் நம்மவர்கள் தான் உங்களுக்கு அங்க கிளையண்டா இருப்பாங்களா இல்ல அந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இல்ல அப்படின்றது இல்ல, அதாவது பெரும்பங்கு நம்மவர்கள், அதாவது ஒரு 50% என்று சொல்லக்கூடலாம் நம்மவர்கள். அது போக இங்க வந்து இப்ப கனடாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கால இருந்து யாழ்ப்பாண மக்கள் நிறைய ஜாஸ்தி, தமிழ்னு சொல்ல போனா. அப்ப ஒரு அந்த 50% வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். மிச்சம் 50% வந்து வெளிநாட்டவர்கள். ரெண்டுல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? உங்களுடைய அணுகுமுறையிலயோ அல்ல அவங்க அணுகிற விஷயத்துல ரெண்டுல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அதாவது ஈஸியா விக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா விக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க தரமான ஒரு பொருளை நீங்க அந்த நாட்டு மக்கள்கிட்ட விளையாடுகள்கிட்ட கொடுத்துக்கிற போது நிச்சயமா அது வந்து மதிப்பப்ப அதனுடைய பிரைஸை பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பிரைஸ் கொடுத்தும் வாங்க போறிய அந்த இது, ஏன்னா அது தரமான பொருள், அந்த தரத்தை மட்டும்தான் அவங்க அதை அடிப்படை தகுதியா எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம கம்யூனிட்டின்னு வரும்போது அதுல வந்து பிரைஸ் கொஞ்சம் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அதாவது தரம் ஒரு முக்கியம் தான், அதுக்காக தரம் இல்லாத பொருள் வாங்குவாங்கன்னு நான் சொல்ல வரல. தரத்துக்கு அடுத்தபடியா அவங்க கருதுறது அதனுடைய விலை. ஆனா அவங்கள்ட்ட பொறுத்தளவுல தரம் மட்டும் நீங்க வந்து பிரமாதமா கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க. சொல்லும்போது நம்ம ஒரு 5% போட்டோம்னா போதும், மற்றது வங்கி கொடுத்துரும் சொன்னீங்க.
எந்த அளவுக்கு அந்த வழிமுறைகள் அந்த இதெல்லாம்